चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 9/1/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: எதிர்பார்ப்பதற்கு பதிலாக ஏற்பாடுகளை செய்யுங்கள். நிராகாரி, ஆக்காரி மற்றும் சாக்காரி, இந்த 3 நிலைகளையும் சமமாக ஆக்கியிருக்கிறீர்களா? எவ்வளவு சாக்கார ரூபத்தில் நிலைத்திருப்பது சுலபமாக அனுபவம் செய்கிறீர்களோ அந்த அளவே ஆக்கார சுரூபம், அதாவது தன்னுடைய சம்பூர்ண நிலையில் மற்றும் தன்னுடைய அனாதி சுரூபமாகிய நிராகாரி நிலையில் நிலைத்திருப்பதும் சுலபமாக அனுபவம் ஆகின்றதா? சாக்கார சுரூபம் ஆதி சுரூபம் ஆகும் மற்றும் நிராகார நிலை அனாதி சுரூபம் ஆகும். அப்படியானால் ஆதி சுரூபம் சுலபமாக இருக்கிறதா அல்லது அனாதி சுரூபத்தில் நிலைத்திருப்பது சுலபமாக இருக்கிறதா? அது அழியாத சுரூபம் மற்றும் சாக்கார சுரூபம் மாற்றமாகும் சுரூபம் ஆகும். அப்படியானால் சுலபமானதாக எது இருக்க வேண்டும்? சாக்கார சுரூபத்தின் நினைவு இயல்பாக இருக்கிறதா அல்லது நிராகார சுரூபத்தின் நினைவு இயல்பாக இருக்கிறதா அல்லது நினைவை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறதா? நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதை நினைவில் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? இதுவரையிலும் நினைவு சுரூபமானவராக ஆகவில்லையா? இது கடைசி நிலையா அல்லது வெகு காலத்து பயிற்சி உள்ளவர்தான் இந்த நிலையை பிராப்தி செய்து கௌரவமாக தேர்ச்சி பெறுபவராக ஆக முடியுமா? தற்சமயம் முயற்சி செய்பவர்களின் மனதில் நாம் கடைசியில் வெற்றியாளராக ஆகிவிடுவோம் மற்றும் கடைசியில் தடையற்றவராக மேலும் தடையை அளிப்பவராக ஆகிவிடுவோம் என்ற இந்த எண்ணம் உருவாகி இருக்கிறது. இந்த எண்ணம்தான் ராயல் ரூபத்தின் அலட்சியமாகும். அதாவது இது ராயல் மாயாவாகும். இது சம்பூர்ணம் அடைவதில் தடையை ஏற்படுத்துகிறது. இந்த அலட்சியம்தான் வெற்றியடைபவராக மற்றும் சமமாக ஆகுபவராக ஆகவிடுவதில்லை. இரண்டாவது எண்ணம், விநாசம் எப்பொழுது ஏற்படும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? என்னவாகும், எப்படி ஆகும், அல்லது ஆகுமா ஆகாதா என்று யோசித்து கொண்டே இருக்கிறீர்கள். இது சரியான சுரூபம் இல்லை, இது சந்தேகத்தின் ரூபமாகும். எனவேதான் நேரடி வார்த்தை கூறாமல் எப்படியாகும் என்னவாகும் என்று ராயல் வார்த்தைகளில் கூறுகிறார்கள். இந்த சொரூபத்தில் இருந்து யோசிக்கிறீர்கள். நேரம் எவ்வளவு அருகில் வந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவு தன்னை சத்தியுகத்தின் தேவி தேவதைகளின் விசேஷங்களின் அருகில் இருப்பவராக ஆக்கி கொண்டிருக்கிறீர்களா? விநாசம் எதற்காக இருக்கும், யாருக்காக இருக்கும், இதை தெரிந்திருக்கிறீர்களா? தீவிரமாக முயற்சி செய்பவர்கள் மற்றும் சம்பூர்ணமாகும் ஆத்மாக்களை பொறுத்தவரை சம்பூர்ண உலகம் மற்றும் சதோபிரதான இயற்கையின் சுகத்தை அனுபவிப்பதற்காக விநாசம் ஏற்பட வேண்டும். அப்படியானால் விநாசம் எப்பொழுது ஏற்படும் என்று கணக்கு பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லது தன்னை சம்பூர்ண சதோபிரதானம் ஆக்குவதற்காக தந்தைக்கு சமமான தகுதிகளை அடிக்கடி எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டுமா? விநாசத்தின் நேரத்திற்காக காத்திருப்பதற்கு பதிலாக தன்னை இப்பொழுதிலிருந்தே சம்பன்னம் ஆக்குவதில் மேலும் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான ஏற்பாடுகளில் இருக்க வேண்டும். ஆனால் காத்திருப்பதில் அதிகமாக இருக்கிறீர்கள். பிராப்தியை அனுபவம் செய்பவர்களே இந்த காத்திருத்தலில் இருக்கிறார்கள். மேலும் மற்ற ஆத்மாக்கள் யார் சாதாரண பிராப்தியை அடைபவர்களோ
அவர்கள் வரை கூட சூக்ஷ்ம எண்ணத்தை அனுப்பி வைக்கிறீர்கள். இதன் விளைவாக பெரும்பான்மையான ஆத்மாக்கள் வினாசம் எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்ற இந்த வார்த்தையை தான் கூறுகிறார்கள். பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களின் இந்த எண்ண அலைகள் மற்றவர்களை பலகீனமாக்குவதற்கும் பாக்கியம் இல்லாதவராக ஆக்குவதற்கும் காரணமாகி விடுகின்றது. இந்த நேரம் உங்கள் அனைவருக்கும் ஜெகத் மாதா மற்றும் ஜெகத் பிதாவின் மற்றும் மாஸ்டர் படைப்பவரின் நிலை இருக்கின்றது. அப்படி படைப்பவரின் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் உள் உணர்வின் எண்ண அலைகள் தானாகவே படைப்பின் மேல் வந்துவிடுகிறது. எனவே தற்சமயம் என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள் என்ற இந்த கவனம் மட்டும் வைக்கக்கூடாது. ஆனால் கூடவே நான் என்ன எண்ணத்தை வைப்பேனோ, எப்படி என்னுடைய உள் உணர்வு இருக்குமோ அதேபோல் சுற்றியிருக்கும் சூழ்நிலையில் மற்றும் மற்ற ஆத்மாக்களின் எண்ண அலைகளில் அது பரவும். இந்த ஸ்லோகனையும் நினைவில் வைத்துக்கொள்வது அவசியமாகும். இல்லையென்றால் படைப்பவர்களாகிய உங்களுடைய படைப்பு பலகீனமானவராக, அதாவது குறைந்த பதவி அடைபவராக ஆகிவிடுவார்கள். படைப்பவரின் குறை படைப்பிலும் தெளிவாக தென்படும். எனவே தன்னுடைய பலகீனமான எண்ணங்களையும் இப்பொழுது பலம் நிரம்பியதாக ஆக்குங்கள். எண்ணத்தின் மூலம் உலகம் படைக்கப்பட்டது என்ற இந்த பழமொழி இந்த நேரத்திற்கான விஷயமாகும். எப்படி எண்ணமோ அப்படி தன்னுடைய படைப்பை படைப்பதற்கான பொறுப்பாளர் ஆவார்கள். எனவே ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் தனித்தனி உலகம் இருக்கிறது என்று வர்ணனை செய்கிறார்கள். தான் அநேக ஆத்மாக்களுக்கு ஆதாரமானவன் என்பதை நினைவில் வைத்து நடந்து கொள்கிறீர்களா? அல்லது இது பாப்தாதாவின் வேலையா, உங்களுடைய வேலையா, அல்லது தந்தையின் வேலையா? பிராப்தியை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுமா அல்லது தந்தை செய்ய வேண்டுமா? எப்படி பிராப்தியை பெறுவதில் கொஞ்சம் கூட குறை வைக்க விரும்புவதில்லை அல்லது பெற்றுக்கொண்டிருக்கும் நேரத்தில் தன்னை யாரையும் விட குறைந்தவராக நினைப்பதில்லை. மாறாக எனக்கும் உரிமை இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். அதே போலவே ஒவ்வொரு விஷயத்தை செய்வதிலும் தன்னை அதிகாரியாக நினைக்கிறீர்களா? அல்லது செய்ய வேண்டிய நேரத்தில் தன்னை சிறியவர்கள் என்றும் இதுவோ பெரியவர்களின் வேலை என்று நினைக்கிறீர்களா? மேலும் பெற வேண்டிய நேரத்தில் சிறியவர்கள் நாங்களும் குறைந்தவர்கள் இல்லை, சிறியவர்களுக்கும் அனைத்து அதிகார உரிமைகளும் இருக்க வேண்டும், சிறியவர்களையும் பெரியவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? யார் செய்வாரோ அவர் அடைவாரா அல்லது யார் யோசிக்கிறார்களோ அவர்கள் அடைவார்களா? நியமம் என்ன? யோசிப்பது, சொல்வது மற்றும் செய்வது, இந்த மூன்றையும் ஒரே சமமாக ஆக்குங்கள். யோசிப்பது மற்றும் சொல்வது மிக உயர்ந்ததாக இருந்து செய்வது ஒன்றுமே இல்லை என்றால் அவர்கள் யோசிப்பது மற்றும் சொல்வதிலேயே நேரத்தை கழித்து விடுவார்கள். மேலும் செய்வதினால் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைய முடியாது. தன்னை உயர்ந்த பிராப்தியிலிருந்து வஞ்சிக்க செய்தே விடுவார்கள். தன்னுடைய படைப்பையும் வஞ்சித்து விடுவார்கள். எனவே சொல்வது குறைவு மற்றும் செய்வது அதிகமாக இருக்க வேண்டும். கடினமாக உழைத்து அடைவோம் என்ற இந்த லட்சியத்தை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். என்னையும் மகாரதி மற்றும் சேவைக்கு தகுதியானவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் அதிகாரம் கொடுக்க வேண்டும், அன்பு மற்றும் சகயோகம் கொடுக்க வேண்டும் என்று இது கேட்பதற்கான பொருள் அல்ல. உயர்ந்த காரியம், உயர்ந்த உள் உணர்வு மற்றும் உயர்ந்த எண்ணத்தின் சித்தி ரூபத்தில் இந்த அனைத்து விஷயங்களும் இயல்பாகவே பிராப்தியாகின்றது. எனவே இந்த சாதாரண எண்ணங்களில் அல்லது வீணான எண்ணங்களிலும் நேரத்தை வீணாக இழக்காதீர்கள். புரிந்ததா? அப்படி தந்தைக்கு சமமாக குணம் நிறைந்த மற்றும் காரியம் செய்யக்கூடியவர்களுக்கு, ஒவ்வொரு எண்ணத்திலும் பொறுப்பை உணரக்கூடியவர்களுக்கு, எண்ணத்தில் கூட அலட்சியத்தை அகற்றக்கூடியவர்களுக்கு, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக தந்தையின் துணைவனாகி துணையை வைத்து கொள்ளக்கூடிய, ஒவ்வொரு பங்கையும் சாட்சியாக இருந்து செய்யக்கூடிய, அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सब को ये बताओ
कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।